இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பாக கர்த்தருடைய அன்பு மகளை மாத்திரமல்ல, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளையும் கர்த்தரை அறியாத ஜனங்களையும் கூட கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை அளவில்லாமல் மூடட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நாம் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கத்தரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கத்த நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நீர் குடிக்கிற வார்த்தைகளை கேட்டு உடைய அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதங்களை செய்ங்க ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நீங்க கொடுத்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை தந்து உடைய அன்பு மகள் பேசும் பொழுது, பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபையினால் உடைய மகளை மூடி நீங்க வெளிப்படுங்க ராஜா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பிரோஜனமான அடிமை, என்னால் ஒன்றும் கூடாது தகப்பன், ஆனால் மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூட ராஜா. எனக்கன்பான தகப்பன், உடைய வார்த்தைகள் ஒன்று நூறு தெரியாய் ஆயிரமாய் லட்சமாய் பெருக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் பெருக நீங்க கிருபளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய வார்த்தைகள் ஒன்றும் கரையில் விழுந்து வீணாய் போகக்கூடாது, ஆத்துமாக்களில் விதைக்கப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, என்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேத வசனம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென், அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ராத்திரி நேரங்கள்ல பிள்ளைகள் வெளியே போகும் பொழுது நாம் சொல்வோம் இல்லையா, பயப்படாம போயிட்டு வா என்று, ஏசப்பா கூட வருவார் என்று. நாமும் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது இருட்டை கண்டால் பயப்படுவோம். அதுவே நம்முடைய அப்பா அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு போனால் நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அப்பா நம் கூட வர்றாருங்கிற தைரியம். அதுவே நாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் பொழுது நம்முடைய முதிர் வயதில் நமக்கு யார் துணையாக வருவா? இயேசு மகாராஜ். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்க தனியாய் இருக்கிற வயதானவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூட என்னுடைய கரத்தினால் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களுக்கு துணையாக வந்து உங்களை பாதுகாப்பேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுப்பதை எவ்வளவு சந்தோஷமான காரியம். மனிதனுடைய பாதுகாப்பு விருதா? அநேகம் பேர் பாதுகாப்பாய் நின்றாலும் கூட, உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 37, 39, 40வது வசனங்கள். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து சங்கீதம் 37, 39, 40வது வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். மறுபடியுமாய் சங்கீதம் 37, 39, 40வது வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தர் அருமையா இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், நீதிமானாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தருடைய
கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு என்று அவரை அண்டிக் கொள்கிற, அவரே தஞ்சம் என்று நினைக்கிற நீதிமான்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பொல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் நீதிமான்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட அவர்கள் மனிதனை நம்பாமல் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை இந்த பொல்லாங்கனின் கைக்கு தப்புவித்து அவர் ரட்சிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, ஆகையால் பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப நாம் வாக்குத்தத்த வசனத்திற்கு வரலாம். இங்கே எலிசாவும் அப்படித்தான். அவன் தனித்திருக்கிறான். அவனுடைய பெற்றோர், அவனுடைய உற்றார் உறவினர் அவன் அருகில் இல்லை. அவன் கூட அவன் வேலைக்காரன் மாத்திரம் இருக்கிறான். அப்போ சீரியாவின் ராஜா தனித்து இருக்கிற இந்த எலிசாவை பிடிப்பதற்காக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்புகிறான். எவ்வளவு வேடிக்கையான காரியம் பார்த்தீர்களா? தனி ஒரு மனிதனை பிடிக்க பலத்த இராணுவம். அவ்வளவு பயம் அந்த ராஜாவுக்கு. எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, அவன் தேவனுடைய மனிதனாய் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதனால அவனுக்கு பயம். ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு பயமே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தனித்திருக்கவில்லை என்று, அவருடைய கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று. அதனால்தான் எலிசா அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. இங்கே எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே வருகிறான். ராஜாவின் சேனை வீரர்கள் அவர்கள் இருந்த பட்டணத்தை சுற்றி வளைந்து கொண்டிருப்பதை பார்த்து பயந்து போய் எலிசாவிடம் வந்து சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று. எலிசா அவனை பார்த்து கொஞ்சம் கூட பயமில்லாமல் கூலாக சொல்கிறார். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரியம்! எலிசாவும் அவன் வேலைக்காரனும் மாத்திரம் தங்கியிருந்த அந்த இடத்தை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளையும் ரதங்களையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அனுப்பியிருந்தார். ஏப்பா, கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சேனை பார்த்தீர்களா? அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் உங்கள் எதிரிகளை பார்த்து பயப்படுகிறீர்கள்? இவ்வளோ பெரிய சேனை உங்களை எதிர்த்து நிற்கவில்லையே. 1-2 பேர் அல்லது மிஞ்சினால் 10-15 பேர் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். கர்த்தருக்கு முன்னாலே இவர்கள் எம்மாத்திரம்? நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கும் பொழுது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி ஈஸியாக அந்த எதிரிகளை நீங்கள் சமாளித்து விடலாம். என கர்த்தர் உங்களோட இருக்கிறார். இங்கே எலிசா கர்த்தரை நோக்கி மறுபடியுமாய் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் விண்ணப்பம் பண்ணியபடியே அந்த சேனை வீரர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி கர்த்தர் செய்கிறார். அப்படியே எலிசா அவர்களை சமாரியாவிற்கு அழைத்து கொண்டு போகிறான். அங்கு அவர்களுடன் சண்டை போடவில்லை. அந்த ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அவர்களை கைதிகளாய் சிறைப்பிடிக்கவில்லை, சமாதானமாய் விருந்து வைத்து அனுப்புகிறான். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீர்களா? எனக்கன்பான தேவ ஜனமே, சமாதானக்காரனர் அப்படிதான் வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடுவார். யுத்தம் இல்லாத சமாதானமான இளைப்பாறுதலை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும் கூட அப்படி ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதான காரணர் அவர்.
திருடர்கள் பொல்லாதவர்கள் உங்களை மேற்கொள்ள வந்து விடுவார்களோ என்று பயந்து போயிருக்கிறீர்களா? கண்பான தேவ ஜனமே, பயப்படாதீர்கள். உங்களை பாதுகாக்கும் தேவன் உண்டு. அவர் உங்களை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி தூதர்கள் கூட்டத்தை நிறுத்தியிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். சேனைகளின் கர்த்தர் அவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் கூட 2 தேவ தூதர்கள் வருவார்கள். பிறகென்ன பயம்? ஆமென், அல்லேலூயா. கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப நீங்க நினைக்கலாம் சொல்வது ஈஸி என்று. உண்மைதான் எனக்கு அன்பான தேவ ஜனமே. பயம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் போது அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உண்டாகும். இரவு நேரங்களில் தூக்கம் வராது. இதுவே ராஜாக்கள் தேசங்களை ஆண்டு வந்த காலத்தில் என்றால் எதிரிகளை குறித்த பயம். பலவீனமான திறமையில்லாத ராஜாக்கள் என்றால் எதிரி தங்களை எந்த நேரமும் மேற்கொண்டு விடலாம் என்ற பயத்திலே சோர்ந்து போவார்கள். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் கர்த்தரை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் பயம் அவர்களுக்குள் இருந்தாலும் கூட அவர்கள் கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவார்கள். தாவீதும் அப்படித்தானே. எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தான். எல்லா யுத்தங்களிலும் அவனுக்கு ஜெயம். எதனால்? நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தின்படி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், அல்லேலூயா. அருமையான வேத வசனம். நம்ம எல்லாரும் திரும்ப இந்த வேத வசனத்தை சொல்லலாமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை, ஒரு ராஜா தன்னுடைய சேனைகளை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்துவான். ஆனாலும் கூட அந்த எதிரிகளை கண்டு ஒரு பயம் இருப்பதினால, எதிரிகளின் சேனை திரள்சன கூட்டமாய் இருப்பதினால ஜெயம் கிடைக்குமோ என்ற ஒரு அச்சத்திலேயே அவன் இருப்பான். ஆனால் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தால் அந்த யுத்தத்திலே ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய பலத்த சேனை அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா கர்த்தரோடு இருந்தான். எந்த யுத்தத்திற்கு சென்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் யுத்தத்திற்கு செல்ல மாட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அவன் யுத்தத்திலே எதிரிகளை முறியடித்து ஜெயக்கொடியை நாட்டுவதற்கு அவன் ஒரு சின்ன யோசனையை வைத்திருந்தான். அது என்ன என்று சங்கீதம் 55 17 18 வசனங்களிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நாம் எல்லாரும் வேதத்தை திறந்து சங்கீதம் 55 17 18 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாமா? யுத்தத்திலே ஜெயத்தை பெறுவதற்கு இது ஒரு அருமையான வழி. தாவீது ராஜா, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா. அருமையான வேத வசனங்கள். சங்கீதம் 55 17 18 வசனங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவருடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திலே முறையிடுவான். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்பார். தாவீது ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அவனுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவிசாய்த்து எத்தனை பெரிய பலத்த இராணுவம் தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுடைய யுத்தத்தை பண்ணி தாவீது ராஜாவுடைய ஆத்மாவிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. சமாதானம் ஆத்மாவில் வந்துவிட்டது என்றாலே சந்தோஷம் வந்துவிடும். சந்தோஷம் வந்துவிட்டாலே யுத்தத்திலே ஜெயம் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்களும் கூட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பயங்கரவாதி உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கூட
ஜெபிப்பதை உங்களுடைய வழக்கமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நேரம் அல்ல, தினம் 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தால் அந்த மலை போன்ற பிரச்சனை பனி போல உங்களை விட்டு அகன்று போய்விடும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் தாவீது ராஜாவோடே கூட இருந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எப்படி இந்த ஜெயம் நமக்கு கிடைக்கும்? நமக்கு உதவுவார் யாரும் இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை அவர், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும், கேட்பதை கொடுத்திடுவார், தட்டும்போது திறந்திடுவார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர், கணவனை இழந்தவர்க்கு அப்பாள நிதானையா, அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். குழந்தையாயிருக்கும் போதே நேசித்தவர், எகிப்தில் இருந்து என்னை அழைத்து கொண்டார், கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறார், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அவர்தான் நம் ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்து. அன்பான தேவ ஜனமே, 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7, 8வது வசனங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7, 8 வசனங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஆமென், அல்லேலூயா. அங்கே எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னதை போல எசேக்கியா ராஜா தன்னுடைய படை தலைவர்களை பார்த்து சொல்கிறான், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று.
எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப் வருகிறான். ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ராஜா. அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் பெரியது. அங்கே எலிசா சேனைகளை கண்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் தன் வேலைக்காரனிடம் சொன்னது போல இங்கேயும் எசேக்கியா தன் எதிரியாகிய அசிரியாவின் ராஜா சனகரிப்பையும் அவனுடைய சேனைகளையும் கண்டு பயப்படாமல் தன் படை தலைவர்களிடம் சொல்கிறான், பயப்படாதீர்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று கலங்காமல் தைரியமாய் இருங்கள் என்று. அவனோடு இருக்கிறது மாம்ச பலம் என்று. வெறுமனே மாம்சத்தோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். தன் கையின் பலத்தின் மேல் மாத்திரம் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அழிந்து போகிற சரீரத்தின் மேல் மாத்திரம் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். ஆனால் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர், யுத்த சம்பன்னர் என்று. அது மாத்திரமல்ல, நம்மோட இருந்து நமக்காக யுத்தங்களை நடத்தி இந்த சனகரிப்பை முறியடிக்க வல்லமையுள்ள தேவன் யுத்தங்களை நடத்தப் போகிறார் என்று சொல்லி அவன் அந்த படைத்தலைவர்களை தன் தேசத்து குடிகளை ஆற்றி தேற்றுவதற்காக மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினால் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். என்ன நடந்தது? அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அசிரியா ராஜாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். ஒரு மனிதனை அல்ல, 185,000 சேனை வீரர்களை ஒரே ஒரு தூதனை கொண்டு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் முறியடித்தார். சனகரிப்பையும் கூட அவன் குமாரர்களை கொன்று போட்டார்கள். பார்த்தீர்களா எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எசேக்கியா ராஜாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் எவ்வளவு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எசேக்கியா ராஜாவினால் இவ்வளவு பெரிய சேனையை முறியடித்திருக்க முடியாது. கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால், கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தங்களை பண்ணுவார் என்று அவன் விசுவாசியாமல் இருந்தால் நிச்சயம் அவன் தோற்று போயிருப்பான். ஆனால் அவன் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்ததோடு மாத்திரமல்ல, தன் தேசத்து குடிகளையும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க வைக்கிறான். அதனால் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் உங்களோடையும் இருக்கிறார். இந்த வல்லமையுள்ள தேவன் இப்பொழுதும் கூட எதிரிகளோடு, பொல்லாத நெய்பர்ஸோடு, முரட்டாட்ட குணமுள்ளவர்களோடு, ஏன் பொல்லாத குடிகார கணவர்கள் பிள்ளைகளோடு, உறவினர்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10, 13, 14 வசனங்கள்ல. ஏசாயா 41 அதிகாரம் 10, 13, 14 வசனங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். 41:14 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, வேதத்திலே இந்த அதிகாரத்திலே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று 3 முறை சொல்ல இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒரு முறை சொன்னாலே ஆம் என்றும் ஆமன் என்றும் அர்த்தம். அவர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பிறகு ஏன் உங்களுக்கு பயம்? எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு எதற்கு? பெரிய பெரிய வியாதிகளை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? வழக்கு வியாச்சியங்களை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? எதிரிகளை கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுடைய துணையாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே,
இன்று முதல் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. அப்படி சொல்வதோடு மாத்திரமல்ல, உங்கள் எதிரிகளை முறியடிக்க, உங்கள் விரோதிகள் உங்களை விட்டு ஓடிப்போக கர்த்தர் உங்களுடைய துணை நின்று யுத்தத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் தூதர்களின் கூட்டத்தை கர்த்தர் நிறுத்துவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எலிசாவை போல எசேக்கியாவை போல கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியைப் போல கர்த்தர் மேல் உங்கள் முழு விசுவாசத்தை வைத்து பக்தியாய் இருக்க வேண்டும். உலக ஆசபாசங்கள் இல்லாமல் நீதிமான்களாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பயத்தின் ஆவியை உங்களை விட்டு நீக்கி போட்டு பலத்தோடு பிசாசுக்கு எதிர்த்து நின்று போரிட தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு யுத்தத்தை செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தேவ ஜனமே, எசேக்கியாவை போல 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5-6வது வசனத்தின்படி 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5-6வது வசனங்கள், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென், அல்லேலூயா. அருமையான வேத வசனங்கள். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5, 6, 7வது வசனங்கள். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை போல எந்த ஒரு யூதாவின் ராஜாவும் அவனுக்கு முன்னாலும் அவனுக்கு பின்னாலும் பிறக்கவில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. அல்லாதவர்கள் அவனுக்கு எதிர்த்து வந்தாலும் கூட அவன் பயப்படாமல் மனுஷனை சாராமல் கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருந்ததோடு மாத்திரமல்ல, கர்த்தர் மோசேயின் மூலமாய் கற்றுக் கொடுத்த அவருடைய கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால் கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் எந்த இடத்துக்கு சென்றாலும் எந்த வேலையை செய்தாலும் அது அவனுக்கு ஜெயத்தை தந்தது. அவன் விரும்பினபடி வாய்த்தது அந்த காரியங்கள் எல்லாம். சனகரிப் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நின்ற பொழுதும் கூட எசேக்கியா என்ன செய்தான்? உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று வெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியே விழுந்து கிடந்து ஜெபிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஜெபமே ஜெயம். அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. பொல்லாத காரியங்களினாலே உங்களுக்கு விரோதிகளை சம்பாதித்துக் கொண்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய துணை நிற்க மாட்டார். கர்த்தர் உங்களை விட்டு விலகி போவார். அதற்கு பதிலாக நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து பக்தி வைராக்கியமாய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம், நீதிமான்களாய் ஜீவித்தால் மாத்திரம் கர்த்தர் உங்களுடைய துணையாயிருப்பார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். பிறகு என்ன? ஜெயம் நிச்சயம். எனக்கன்பான தேவஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. உற்சாகத்தோடு, பயமில்லாமல், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை,
நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானேன், சுகமானேன், இயேசுவின் காயங்களால் சுகமானேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பேன், முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இருக்கும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை நீதிமான்களாய் உலகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவிப்பான் சொன்ன தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர், நீதிமான்களாய் ஜீவிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. இந்த நிமிஷத்தில் இருந்து உடைய வருகை நாள் மட்டும் உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை சுற்றி உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நீரே அரணும் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. அவர்கள் ஆத்மாவின் ஆழத்தில் இருந்து பயத்தின் ஆவியை, கலக்கத்தின் ஆவியை தூக்கி எறிங்க ராஜா. அவருடைய கரங்களை பிடித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிற, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு உடைய பாதுகாப்பு எப்பொழுதும் போல இருக்கட்டும் தகப்பன். அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நீங்க சொல்லுங்க ராஜா, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல முன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லுங்கள் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். தேசங்களை சுற்றி ஒரு பயங்கரமான சூழல் நிலவி வருகிறது ராஜா. அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. அப்பாவை ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள், தீவிரவாதிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், யுத்தங்கள் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பன். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. சமாதான காரணர் நீர் அல்லவா? சமாதான கொடியை, ஜெயக்கொடியை ஏற்றுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி உடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.